எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டை மாவட்டம், உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். என் கணவர் பேர் பிரபாகரன், என் பேர் சரஸ்வதி. எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாது. நாங்கள் ஃபுல் இந்து குடும்பத்திலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வந்து நாங்கள் எல்லா இந்து முறைப்படி என்னென்ன காரியங்கள் செய்வாங்களோ அது எல்லாமே நாங்கள் செஞ்சோம். நாங்கள் மாலை போடுவோம், கோயிலுக்கு போவோம், நடந்து போவோம். எல்லாவோட வழியாக நாங்கள் என்ன பண்ணுறாங்களோ அது எல்லா வழிமுறையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கிடையில் வந்து எங்களுக்கு சிறுக வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்தது. குழந்தைகளுக்கும் அது அடிக்கடி உடம்பு சரியில்லாமையே அடிக்கடி குழந்தைகளுக்கு முடியாம ஆகும். என் கணவருக்கு வேலையும் இல்லாத சூழ்நிலையில வந்து நாங்க ரொம்ப கடன் பிரச்சனையில ஒரு தற்கொலைக்கு நேரா போக வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். அதுக்கிடையில ஆனா கடன் பிரச்சனையினால நாங்க வந்து அதே கடன்காரங்க கேட்கும்போது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நாங்க ரொம்ப போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். அவங்க பார்க்கும்போது நாங்க வீட்டை பூட்டிட்டு கூட நாங்க உள்ள இருந்திருக்கிறோம். ஆனா இந்த சூழல் நாங்க என்ன யார்கிட்ட போனா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நாங்க இருந்தோம். அதுக்கிடையில எல்லா கோயிலுக்கு போவோம், பரிகாரம் பண்ணுவோம். என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அதான் அதுக்கு போயிட்டு அதை விட அதிகமான பிரச்சனைகள் எங்க வீட்டுல. ஒரு நாள் மறுநாள் 2-3 பேர் வருவாங்க. ஆனா எங்க வருமானம் கம்மியான ஒரு வருமானத்தை வச்சு நாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு சூழ்நிலையில இருந்தோம். இதுக்கிடையில நாங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து அம்மா ஊர் பொள்ளாச்சிக்கு நாங்கள் லீவுக்காக வந்திருந்தோம். லீவுக்காக வந்திருந்த சூழ்நிலையில் இங்கே ஆண்டவர் அறிஞ்ச ஒரு சிஸ்டர் லாவண்யா சிஸ்டர், அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க. நாங்கள் எங்கள் கஷ்டத்தை அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி எங்கள் கடன் பிரச்சனையாக இருக்குது, எங்களால் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் சொன்னோம். அந்த சூழ்நிலையை சொல்லும்போது அவங்க எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் பற்றி நான் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டேன், நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருப்பார், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பற்றி நாங்கள் சொன்னாங்க. எங்களுக்கு அப்போது சரி நம்ம ஒரு வாரம் போனால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சரி போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போது ஒரு வாரம் முதல் வாரம் நாங்கள் சபைக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தோமோ அந்த முதல் வாரம் போனதுமே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. எங்கள் குடும்பத்தில் எப்படி சொல்கிறது, எவ்வளோ கடன் பிரச்சனை தான் அதை கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே எங்க குழந்தைக்கு பெரிய பொண்ணுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமையும் இருந்தது. அந்த மாதிரி பிசாசு போராட்டத்தினால அவளுக்கு நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பரிகாரம் பண்ணி அவங்க சரியாயிருச்சுன்னு சொன்னாங்க. நாங்க அதையும் நம்பிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் அந்த உடம்பு சரியில்லாம ஆகிற சூழ்நிலையில அப்புறம் நாங்க அந்த சபைக்கு நாங்க போயிட்டு இருந்தோம். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாசம் இப்படி கடந்து போயிட்டே நாங்க இருந்தோம். அப்போ தொடர்ந்து போக அப்போ எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ சமாதானம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு நிம்மதி எங்களுக்கு கிடைச்சது. ஆனாலும் கடன் இருந்துச்சு, இது எப்படி கட்ட முடியும்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு எங்களுக்கு அந்த சொன்ன ஆண்டவரை பத்தி சொன்ன சிஸ்டர் நல்லா ஒரு ப்ரேயர் கைடன்ஸ் கொடுத்தாங்க. ப்ரேயர் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஜெபிச்சா அற்புதம் நடக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு போய் எங்கள் கஷ்ட சூழ்நிலையை சொல்லி நாங்கள் அழுதுருக்குறோம். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் எங்களுக்கு நாங்கள் அனுபவிச்சதில்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட முதல் வாரத்திலே நாங்கள் அந்த அனுபவிச்ச அந்த சூழ்நிலையை ஒரு சமாதானத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கிடையில எங்கள் வீட்டுக்காரருக்கு 6 மாதம் கிடைச்ச வேலைக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போக எங்களுக்கு ஒரு காலேஜில் 2 பேர்த்துக்கும் ஆண்டவர் கிருபையா எங்களுக்கு வேலை கிடைக்க உதவி செஞ்சாரு. அப்புறம் 2 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி வேலை கிடைக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி சமாதானமா நாங்கள் வேலைக்கு போக எங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அதுக்கிடையில
நாங்கள் வந்து ஒரு வீடு, எங்கள் சொந்த வீடு வந்து 6 சென்ட் இடத்துல வந்து நாங்கள் வீடோட வச்சுருந்தோம். அதை சேல் பண்ணுறதுக்கு இந்த கடன் பிரச்சனையினால சேல் பண்ணுறதுக்கு முடியாமல் எத்தனையோ பேர் பார்த்துட்டு போனோம். ஒரு 200 பேர்த்துக்கு மேலெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. யாருமே வந்து அந்த வீட்டை வந்து பார்ப்பாங்க, விலையை பேசுவாங்க, அதோடு போயிடுவாங்க. ஆனால் வந்து இவ்வளோ விலை 30 லட்சம் 35 லட்சம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது 20 லட்சம் அவ்வளோதான். அது வந்து பார்த்துட்டு போகிறோம், நாளைக்கு வரேன்னு சொல்லுவாங்க, யாருமே வரமாட்டாங்க. பயங்கர கட்டோடு அந்த இடமும் அந்த வீடு இருந்தது. நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எங்கள் மாமனார், எங்கள் அத்தை எல்லாருமே ரொம்ப சிரமத்தில் இருந்தோம். 10-20 லட்சத்துக்கு மேலே எங்களுக்கு கடன் இருந்துச்சு. 1 லட்சம் 2 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலே எங்களுக்கு கடன் இருந்துச்சு. ஆண்டவர் கிருபையா அது நாங்கள் அப்புறம் இந்த கடன் இருந்துகிட்டே இருக்கும்போது நாங்கள் வந்து கடன் அடைச்சாலும் அடைக்கலன்னு ஆண்டவருக்கு வந்து நாங்கள் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நியூ இயர்ல ரட்சிக்கப்பட்டு 3 மாசத்துல ஆண்டவர் வந்து அந்த வீடு வந்து 25 லட்சத்துக்கு விற்க உதவி செஞ்சாரு. அந்த கடனையும் யாருக்கும் பாக்கி வைக்காம அடைக்கவும் உதவி செஞ்சாரு. அதுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. எங்க குடும்பம் காலம் எங்க மரணம் வரைக்கும் எங்க ஆண்டவர் நாங்க நன்றி சொல்லிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு வந்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு தேவைகளும் வந்து எங்களுக்கு சந்திச்சுட்டு வராரு. என் மகள் பிசாசு போராட்டத்துல இருந்தா, அதுல இருந்து ஆண்டவர் என் மகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தா. அப்புறம் தினமும் எங்க வீட்டுக்கு ஒரு பக்கத்துல இருக்கிற புறஜாதி மக்களும் நாங்க போறதை பார்த்துட்டு இப்படியெல்லாம் இவங்க வந்து இருந்தாங்க இந்த சூழ்நிலையில, இந்த மாதிரி இவங்களும் இன்னும் நாமளும் போனா நல்லா இருக்கலாம்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்க வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்றதுக்கு வர்றாங்க. புறஜாதி மக்களும் மறுபடியும் சபைக்கும் 2-3 பேரெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களும் விடுதலை அடைய நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களும் எல்லாருமே ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் குடும்பமாக நாங்கள் தற்கொலைக்கு நேராக நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தப்போ ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை வந்து எங்கள் 5 பேர்த்தோட உயிரையும் காப்பாற்றி எங்கள் குடும்பத்தையே தலை நிமிர செஞ்சிருக்காரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள்.